இதை விட என்ன பெரிய பாக்கியம் எனக்கு இருக்கு? ஒரு படகோட்டியினுடைய மகள் ஒரு பெரிய அரண்மனையில் சக்கரவர்த்தியினுடைய மனைவியாக போகிறாள் என்று சொன்னால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியாதவே நான் உடனடியாகவே அதற்கு இசைந்தேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை விதித்தேன். ஆனால் அந்த நிபந்தனையை கேட்டதற்கு பின்னாலே ஏதோ ஒரு நெருப்பை விதித்தவர் போல அவர் இங்கிருந்து போய்விட்டார். அவ்வளவுதான். ஏன் ஒரு தரம் தான் இந்த சூடுபட்டாச்ச, ஒரு தரம் சூடுபட்ட போனா இன்னொரு தரம் சூடுபடும் அந்த பால் கொடுமான்னு அந்த. அதனால ஏற்கனவே ஒருத்திக்கிட்ட போய் காதலை பத்தி சொல்லி அவ போட்ட நிபந்தனையில மாட்டின்னு இருந்தாடி இவ்வளவு வருஷம் தெரிஞ்சு இப்ப திடீர்னு இன்னொருத்தி காதலிக்கிற போது அவ ஒரு நிபந்தனை போட்டா அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்வதற்கு பைத்தியக்காரனா சந்தனம். அதனால சந்தனவுக்கு அந்த என்ன நிபந்தனை சொல்லுங்கள் என்னிடத்தில். வேறொன்றும் அல்ல, என்னுடைய மகள் வயிற்றில் பிறப்பவன் தான் இந்த தேசத்தினுடைய அரசனாக இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லுவது அவர்கிட்ட. அதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. பட்ட மகிழ்ச்சியாக போனால் இவருடைய வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு தான் நீங்கள் முடிசூட்ட வேண்டும் என்பதாக கேட்டேன். அவர் உடனடியாகவே இங்கிருந்து போய்விட்டார். பதிலை எதுவும் சொல்லவில்லை. அப்ப திரும்பி வரவும் இல்லை. இதான் விஷயம் அப்படின்னா, நீங்கள் யாரிடம் இதை கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் கேட்கவில்லை, யாரிடத்தில் கேட்கக்கூடாதோ அவரிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் அவர் பதில் சொல்லாமல் போய்விட்டார். இப்பொழுது அவருக்காக நான் பதில் சொல்கிறேன். உங்கள் மகள் வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தான் பட்டம், சந்தேகமே வேண்டாம். ஆகவே உங்களுடைய மகளை என்னுடைய தந்தைக்கு நீங்கள் திருமணம் செய்து தர வேண்டும். அவர் எனக்கு பூர்ண சம்மதம். அதுவும் நீங்களே சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என் மனதில் இருக்கிறது. ஒரு கால் நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய பதவியை, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த யுவராஜா என்கின்ற அந்தஸ்தை நாளைக்கு பட்டத்திற்கு வரப்போகிறவர் நீங்கள் தான் என்பதாக தேசமே எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிற போது என்னுடைய மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நீங்கள் அந்த பட்டத்தை கொடுக்கிறீர்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்கள் வேண்டுமானால் அப்படி கொடுக்கலாம். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். அந்த மகனுக்கு தானே உண்மையிலேயே இந்த தேசத்தை ஆளுகிற உரிமையானது இருக்கும். ஏன் ஏனென்று சொன்னால் நீங்கள் சக்கரவர்த்தி, அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள், சத்திரியர்கள். அதனால ஒரு சத்திரிய பெண்ணுக்கு பிறந்தவர். அதனால உங்களுக்கு யுவராஜா என்று ஏற்கனவே முடிசூட்டப்பட்டு இருக்கிறது. நாளைக்கு உங்களுக்கும் திருமணமாகும், உங்களுக்கும் ஒரு மனைவி வருவாள், அவள் வயிற்றிலும் ஒரு குழந்தை பிறக்கும். அப்பொழுது மகாராஜாவுக்கு என்னுடைய மகளுடைய வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு பட்டமா அல்லது உங்கள் பிள்ளைக்கு பட்டமா என்கின்ற கேள்வி வருமே. இதற்கு கவலையப்படாதீர்கள். இப்பொழுது இந்த தேவபிரதான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். அது என்ன தெரியுமா? அது ஒரே ஒரு விஷயம்தான். அது இந்த உலகத்திலேயே இன்னைக்குமே பகவந்த ரிஷி அப்சரசோ தேவாகாச ரிஷி கணஸ்ததா அத்தியவர்ஷந்த குசுமைகி, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விரதத்தை இப்பொழுது ஏற்றுக்கொண்டார். அத்திய பிரகிருதிமே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி. இவன் சொன்னா, அப்பா நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? எனக்கு திருமணமானால் எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு அந்த உரிமை போகுமோ, உரிமை போர் ஏற்படுமோ என்பதாக சொல்லி நீ நினைக்கிறாய். இப்பொழுது நான் சத்தியம் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கீங்கள மட்டும். ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்காமலே கூட எங்கேயாவது யாருடையாவது மரபு வைத்திருந்து நாளைக்கு உன்னுடைய மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு பட்டம் சூட்டுகிற நேரத்திலே அவள் தன்னுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்து இது இவனுக்கு தான் பிறந்த குழந்தை என்பதாக சொல்லி அரண்மனை வாசலிலே ஒரு போட்டிக்கு வரலாமல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட வராமல் உங்களுக்காக ஒரு சத்தியம் செய்து சொல்கிறேன். அபுத்திரஸ்யாபி மே ரோகா பவிஷ்யதக்ஷயாதிகி. நான் பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பேன். எப்படிப்பட்ட பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பேன் தெரியுமா? நைத்திக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பேன். எப்பேற்பட்ட சத்தியம், எப்பேற்பட்ட சத்தியம். இப்பொழுது தேவர்கள் எல்லோரும் கூடினார்கள். அத்தனை தேவர்களும் சேர்ந்து சொன்னார்கள், அபிவர்ஷந்த குசுமைகி பீஷ்மோயம் இதீச்ச புருவன். பீஷ்ம 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 என்பதாக சொல்லி எல்லோருமே அந்த வானத்தில் இருந்து ஒரு குரல் எழுந்தது.
சொன்னான் தசராஜன். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பீஷ்மன பயங்கரமான சபதத்தை மேற்கொண்டான்னு அர்த்தம். இதுல என்ன பயங்கரமான சபதம்? பீஷ்ம அப்படின்னா என்ன பயங்கரமான சபதம்? ஒரே ஒரு சபதம் தான் மிக பயங்கரமான சபதம். அதாவது இவன் என்ன சொன்னா, நான் என்னுடைய விந்து கீழ் நோக்கி பாயாமல் என்றைக்குமே மேல் நோக்கி செல்லும்படியாக அதை செய்து காட்டுவேன். ஊர்த்வரை தசம் பேருக்கு இது விவேகானந்தர் சொல்லுகிறார். எவன் ஒருவன் ஊர்த்வரை பிராக்டிஸ் பண்ணுகிறானோ, இது யோகாவில் ஒரு பர்டிகுலர் யோகாசனம் பண்ணி யோகா பிராக்டிஸ் மூலமாக இதை அச்சீவ் பண்ண முடியும். பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது சாத்தியம், இது வேண்டும் என்பதாகவே சொல்லுகிறார்கள். அது என்னன்னு கேட்டாக்க, இந்த விந்து கீழ் நோக்கி பாயாது, மேல் நோக்கித்தான் போகும். அதாவது சொப்னஸ்கரிதம் கூட பீஷ்மனுக்கு உண்டாகாது. அதனால சொப்னத்தில் கூட ஸ்கரிதம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சபதத்தை நான் மேற்கொள்ளுகிறேன் என்பதாக சொல்லி ஊர்த்வரேதசனாக இருப்பேன் என்று சொன்னான். இப்ப இவன் சொன்ன அந்த விரதத்தை நான் சொன்னேன். தேவவிரதனாகிய நான் கூறப்போகும் சபதத்தை, நான் மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த சங்கல்பத்தை, சத்திய சங்கல்பத்தை தேவர்கள், ரிஷிகள், திக்பாலகர்கள் எல்லோருமே கேளுங்கள். என் தந்தைக்காக நான் மேற்கொள்ளும் சபதம் இது. அத்தியனாபுரத்தினுடைய அரசுரிமை எனக்கு தந்தைக்கு சத்தியவதி மூலம் பிறக்கும் வாரிசுக்கே உறுதியாகும். இது உறுதி. அது மட்டுமல்ல, நான் என் வாழ்வில் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்பது மாத்திரமல்ல, நான் எந்த பெண்ணுடனும் உறவும் கொள்ள மாட்டேன். காம வயப்பட்டு என் விந்து என்றைக்குமே கீழ் நோக்கி பாயாது. உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் ஊர்த்வரேதசனாக இருப்பேன். அதாவது விந்தை மேல் நோக்கி செல்ல செய்வேன். இது சத்தியம் அப்படின்னு சொன்னான். பீஷ்ம என்பதாக சொல்லி தேவர்கள் எல்லோரும் வாழ்த்தினார்கள். அத்தியவர்ஷந்த குசுமேகி அப்படியே மலர்களை சொரிந்தார்கள். இது அவனுடைய இல்லத்துல நடக்கிறது. சந்தனனுக்கு தெரியாது. நான் இப்பொழுது தங்களுடைய மகளை, என்னுடைய தாயை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அடுத்த நிமிஷமே அவள் தாயாகிவிட்டாள். இவனை விட இளமையானவள், ஆனால் இவனுக்கு அவள் தாயாகிவிட்டாள். வாசல்ல அந்த தேர்ல அவளை ஏறத்துக்காக சொல்லுகிறான். அப்படி ஏற சொல்லுகிற போது அவள் கொஞ்ச நேரம், தேவவர்தா, ஒரு செயலை செய்துவிட்டு அதன் பின்னாலே நான் ரதத்தில் ஏறுகிறேன் அப்படின்னா சத்தியவதி, என்னமா செய்ய போற அப்படின்னு கேட்டான். வேறொன்றும் அல்ல, மகனே, நீ அரண்மனைக்கு போய் நான் உனக்கு தாயானதற்கு பின்னால, அதற்கு பின்னால உன்னுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்காதா? இருக்காது. அதனால நான் அரண்மனைக்கு போய் உன்னுடைய தாய் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு முன்னதாகவே உன்னுடைய காலங்களில் விழுந்து இந்த இடத்திலே நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்றதுக்காக போனான். உடனடியாகவே பீஷ்மர் சொன்னார், அம்மா, நீ எனக்கு எப்பொழுது இந்த சபதத்தை மேற்கொண்டேனோ, இந்த சபதத்தை மேற்கொண்ட மறு நிமிடமே நீ என் தாயாகிவிட்டாய். அரண்மனைக்கு போவது, என்னுடைய தந்தையுடன் வாழ்க்கை நடத்துவது, திருமணம் செய்து கொள்வது என்பது போன்ற சடங்குகள், அதன் மூலமாக நீ என் தாயல்ல. எந்த நிமிடத்தில் நான் இந்த சபதத்தை மேற்கொண்டு என்னுடைய தந்தைக்காக உன்னுடைய தந்தையினிடத்திலே மகளை நான் என்னுடைய தந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டேனோ, அப்பொழுதே நீ என் தாயாகிவிட்டாய். அதனால நான் தான் உன்னை நமஸ்காரம் பண்ண வேண்டுமே ஒழிய நீ அல்ல அப்படின்னு விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண. தாயே, ரதத்தில் ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஏறிட்டு வந்த உடனே ஆச்சரியம். சந்தனம், என்ன காரியம் செய்தாய்? யாரை கேட்டுக்கொண்டு செய்தாய்? யாரை கேட்டுக்கொண்டு செய்யணும்? எவன் செய்வதற்கு உரிமை படைத்தவனோ அவன் செய்திருக்கிறான். ராஜ்யத்தை நீங்கள் என்னிடத்தில் ஒப்புவித்து விட்டீர்கள். அந்த ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது என்னுடைய முடிவு. ஆகவே நான் சொல்லிவிட்டேன், இவளுடைய வயிற்றில் திறக்கிற பிள்ளைக்கு தான் என்று. என்னுடைய தந்தையினுடைய சந்தோஷத்தை விடவா எனக்கு இதெல்லாம் பெருசு? அது மட்டுமல்ல, எந்த தேசத்தினுடைய அரசன் சந்தோஷமாக இல்லையோ அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால ராஜா சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மக்கள் ஏன் விரும்புகிறார்கள் தெரியுமா? சந்தோஷமான ஒரு மன்னனால் தான் மக்களுக்கு சந்தோஷத்தை தர முடியும்.
ஆகவே நீங்கள் என்றைக்கும் சந்தோஷத்தோடு இருக்கணும், கவலையே இருக்கக்கூடாது. பர்சனல் ஒரிஸ், அந்த பர்சனல் ஒரிஸ் இருந்ததுன்னா எப்படி நாட்டை ஆளுங்க, எப்படி நாட்டை ஆளுங்க? தந்தையே தாங்கள் இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது, பர்சனல் ஒரிஸே இருக்கக்கூடாது. இந்த பர்சனல் ஒரிக்கு என்ன காரணம்? இந்த பெண் மீது வைத்த ஆசை தானே. இருந்தாலும் கூட ஒரு தந்தைக்காக நீ செய்திருக்கக்கூடிய இந்த செயலை நான் எப்படி உனக்கு பாராட்டுவது, என்ன செய்வது என்பதை எனக்கு புரியவில்லையே. நான் உனக்கு என்ன பரிசளிக்கப் போகிறேன் என்பது தெரியவில்லை. நிர்பந்தமாக நீ இப்பொழுது எனக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா வேறொன்றும் அல்ல, எனக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. இந்த சக்தி என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. நான் எப்பொழுது யாருக்கு என்ன ஒரு வரத்தை கொடுத்தாலும் அந்த வரம் பலிக்கும். அப்படிப்பட்ட அந்த சக்தியை கொண்டு இப்பொழுது நான் உனக்கு வரம் தருகிறேன். அது என்ன தெரியுமா? மரணத்தை நீயாகவே வலிந்து ஏற்றுக்கொண்டால் தான் மரணம் உன்னை வந்து தழுவுமே தவிர மரணம் உன்னை வந்து தொட முடியாது. இச்சா மிருத்யு அப்படியே இந்த வரத்தை நான் உனக்கு தருகிறேன். அப்படின்னா நீயா விரும்பினா தான் மரணமே கிட்ட வரும், இல்லைன்னா 10 அடி தள்ளினா மரண தேவன் இருப்பான். அப்படி உனக்கு ஒரு வரத்தை தருகிறேன். ஆகவே நீதான் அந்த மரணத்தை வெல்லக்கூடியவனாக இருப்பாய். ஆகவே மரணம் உன்னை நெருங்காதபடி ஒரு மிகப்பெரிய வரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு வரத்தை கொடுத்த. இதை இங்க அப்படியே நிறுத்திப்போம். இந்த சம்பவத்தை நான் ஏன் இங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, மகாபாரதம் இங்க ஆரம்பிக்கல. மகாபாரதத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஒரு கட்டம். அதனால பீஷ்மரிடமிருந்து நான் தொடங்கினேன். ஆனால் தேவவர்தன் பீஷ்மனானதற்கு பின்னாலே தந்தையின் இடத்துல ஒரு மிகப்பெரிய வரத்தை பெற்றதற்கு பின்னாலே தன்னுடைய வாழ்நாளிலே நைச்சிக பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்பதாக சபதம் மேற்கொண்டதற்கு பின்னாலே அவனுடைய வாழ்க்கையிலே, தந்தையினுடைய வாழ்க்கையிலே, சத்தியவதியினுடைய வாழ்க்கையிலே என்னென்னலாம் நிகழப்போகின்றன என்பதை இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு நாம பின்னால பார்ப்பதற்கு பொறுமையோடு இருப்போம். இதோட நிறுத்திப்போம். இது ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா மகாபாரதத்துல பல விஷயங்கள் நீங்க தொடர்ந்து கேட்கலன்னாக்க நிச்சயமா கண்டினியூட்டி இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் இப்பொழுது சொல்லி இருக்கக்கூடிய தொடர்ச்சியே என்ன 2 நாள் கழிச்சு வருதோ இல்ல 3 நாள் கழிச்சு வருகிறதோ, அதற்கிடையில பல விஷயங்கள் மகாபாரதத்துல நான் பேசியதற்கு பின்னால் தான் மீண்டும் சத்தியவதி வருவாள், மீண்டும் பீஷ்மன் வருவான், மீண்டும் சந்தனு வருவார். அதனால இப்ப மகாபாரதம் அப்படிங்கிற இந்த ஒரு மாபெரும் இதிகாசம் எந்த இடத்துல யாரால யாருக்கு சொல்லப்படுகிறது, இது ரொம்ப 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 முக்கியம். ரோமஹர்ஷனர் அப்படின்னு ஒரு பௌராணிகர். இந்த பௌராணிகர்கள் என்பவர்கள் சூதர்கள் அப்படின்னு அறியப்பட்டவர்கள். சூத பௌராணிகர்கள் என்பதாகத்தான் அவர்களுக்கு பெயர். அதாவது இந்த புராணம் சொல்வது என்பது ஏதோ பிராமணர்கள் செய்த வேலை. இப்போ உபன்யாசக்காரர்கள் பெரும்பாலும் பிராமணர்கள் இருக்கலாம். ஆனா இந்த பௌராணிகர்கள் என்பவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தாக்க பெரும்பாலும் சூதர்கள் தான். இந்த சூதர்கள் அப்படின்னா யார் அவர்கள் அப்படின்னாக்க, ஒரு பிராமண பெண்ணுக்கு ஒரு சத்திரிய நடத்துல பிறந்தவன் என்று பொருள். இதுல இருந்து 2 உண்மை தெரியும். வரலாற்றுல இந்த உண்மைகளை தான் நீங்க அப்படி இந்த வாழ்வியல் தான் இதுக்கு போட்டிருக்கிற தலைப்பு. இந்த மகாபாரதத்தை என்னிடத்துல கேட்பதற்கும் மற்றவர்களிடத்துல கேட்பதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இன்னைக்கு சொசைட்டிக்கு இது எப்படி ரெலவெண்ட்ங்கிறத வச்சுதான் நான் பேசுவேன். எதுக்கோ ஒரு நாளைக்கு நடந்த வரலாற்றை பற்றி பேசுவதுன்னு நமக்கு என்ன? மகாபாரதம் இப்பொழுது சென்னையில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது மகாபாரதம் சென்னையில். ஆகவே மகாபாரதம் ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின். அதனால அந்த நேரத்துல தான் நமக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது நல்லது எது கெடுதல் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் வர வேண்டும் என்று சொன்னால், என்றைக்கோ நிகழ்ந்த ஒரு மகாபாரதம் திரும்பவும் நிகழ்கிறது, திரும்பவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொல்றேன். இந்த ரெலவன்ஸ், சோசியல் ரெலவன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது என்ன சோசியல் ரெலவன்ஸ்னாக்க, இந்த வர்ணங்கள் 4ஆக இருந்தாலும் கூட இந்த 4 வர்ணமும் அப்படியே பெர்ஃபெக்டா எந்த ஒரு காலத்திலுமே இருந்தது இல்லை. இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்சல்யூட் 100% எல்லாரும் பிராமணர்களாகவே இருந்தார்கள். அவங்க அப்படியே யோகியமா இருந்தாங்க. சத்திரியர்கள் அப்படியே யோகியமா இருந்தாங்க. வைசியர்கள் அவங்க யோகியமா இருந்தாங்க. சூத்திரர்கள் அவர்கள் யோகியமா இருந்தாங்க. அப்படின்லாம் ஒன்றும் காலமே கிடையாது.
எல்லா நேரங்களிலும் வழிதவறி போகிறவர்கள் இருப்பார்கள், எல்லா நேரங்களிலும் வரம்பு மீறி ஆசைப்படுகிறவர்கள் இருப்பார்கள். அந்த வரம்பு மீறி ஆசைப்படுகிற பொழுது அதனால் விளையக்கூடிய விபரீதங்கள் சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படி சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற போது நம்முடைய முன்னோர்கள் அப்படி பிறந்தவர்கள் பெரும் எண்ணிக்கையில் ஆகிற பொழுது அவர்களையே ஒரு குறிப்பிட்ட ஜாதியினராக்கி இருக்கிறார்கள். இந்த ஜாதிகள் எல்லாம் எப்படி வந்தது? 4 வருடம் தான் சொல்றேன், 4000 ஜாதி இருக்கேன்னு பல பேர் கேட்டுட்டே இருப்போம் திரும்ப திரும்ப. நான் அதான் சொல்லுவேன், வரணும் 4 தான், இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி. மனுஷர்கள் மட்டுமல்ல, படைப்பிலேயே பிரபஞ்சத்திலேயே 4 வர்ணங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? யானையில 4 யானை வரணும், பிராமண யானை, சத்திரிய யானை, வைசிய யானை, சூத்திர யானை தெரியுமா? பறவைகளில் சத்திரிய பறவை, வைசிய பறவை, பிராமண பறவை உண்டு தெரியுமா? மரங்கள்ல பிராமண மரம், சத்திரிய மரம், வைசிய மரம், சூத்திர மரம் உண்டு. இதுதான் படை. ஏன் எப்படி வந்தது அப்படின்னா இதுக்கெல்லாம் ரொம்ப டீப்பா போனோம். மகாபாரதம் முழுக்கவே அதுதான். அதுல பல இடங்கள் இருந்தோம், அதனால பல விஷயங்கள் அங்கங்க நான் சொல்றேன். ஆனா சத்துவ ரஜோ தமோ குணத்தினுடைய பெர்ஃபெக்டேஷன் அண்ட் காம்பினேஷனால தான் இந்த 4 வர்ணங்களையும் உருவாகின்றன. இந்த சத்துவ ரஜ தமஸ் இந்த 3 குணங்களும் இல்லைன்னா பிரபஞ்சத்துல சிருஷ்டியே கிடையாது. இதனுடைய பெர்மிடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல தான் இந்த சிருஷ்டின்னு ஒண்ணு வருது. இதை மறந்துடாதீங்க. இப்ப இது 33.1% இருக்குன்னு வச்சுக்கோம். சத்துவம் 33.1, ரஜஸ் 33.1, தமோ குணம் 33.1 சிருஷ்டி கிடையாது, பிரளயம்னு பேர் இருக்குது. இந்த 33.1 இருக்கிற சத்துவம் 34 மாறும்போது அல்லது 28 குறையும் போது இல்லை 8 குறையும் போது இந்த ரஜஸ் 33.1 60 போகும்போது 40 வரும்போது அதே மாதிரி அந்த தமோ குணமானது 33.1 குறைஞ்சோ மேல கூடிய போனா பெர்மிடேஷன் அண்ட் காம்பினேஷன். அதுல சத்துவ குணம் மேலோங்கி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பேர் பிராமணம். மறந்துவிடாது. அது சத்துவ குணத்தினுடைய பிரிடாமினன்ஸ் அர்த்தம். ரஜோ குணத்தினுடைய பிரிடாமினன்ஸா இருக்கிறது எல்லாம் சத்திரியம். இதுல 2 கட்டாம இருக்கு. எதுல எதை சேர்க்கறதுன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடியது எல்லாம் வைஷ்யம். நிச்சயமா தமோ குணம் தான் பிரிடாமினன்டா இருக்கு. அதுக்கு பேர் சூத்திரம். இதுதான் இது எல்லாத்துலயும் உண்டு. அதாவது மனிதர்கள், இந்துக்கள் பாரத நாட்டுல மட்டுமே இருக்கு. இது மனிதர்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கு. இது யாரோ பாமா உட்காந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டானியா பயிருங்க படுவார் பயிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. இது இந்த நேச்சர் லா ஆஃப் நேச்சர். அது இந்த லா ஆஃப் நேச்சர்ல தான் இந்த பெர்மிடேஷன் அண்ட் இது மாதிரி ஒரு சத்துவ ரஜோ தமோ குணத்தினால்தான் சிருஷ்டி உண்டாகிறது என்பது ஒரு 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 பிலாசபி. அதை புரிஞ்சுக்கணும். அதனால நியாயம் அப்படின்னு ஒண்ணு, வைசேஷிகம் அப்படின்னு ஒண்ணு, மீமாம்சா அப்படின்னு ஒண்ணு. இந்த நியாய மீமாம்சாவில மட்டும்தான் இந்த 3 குணங்களை பத்தி பேசலாம். வைசேஷிகத்துல அணுக்களை பத்தி தான் பேசலாம். அவனுக்கு இந்த பெர்மிடேஷன் காம்பினேஷன் சத்துவகுணம் ரஜோகுணத்தெல்லாம் அக்செப்ட்ஸ். ஆனா இந்த நியாய மீமாம்சத்தையும் எடுத்துக்கிட்டு யோகாவையும் எடுத்துக்கிட்டு வைசேஷிகத்தையும் எடுத்துக்கொண்டு கடைசியாக எல்லாவற்றையும் ஜிஸ்ட எடுத்து நமக்கு கடைசியா கொடுத்தவன் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதைங்கிற பேர். இதை மறந்துடக்கூடாது. பகவத்கீதைங்கிறது என்ன சார் அப்படின்னா த ஏர்லியர் நியாயா, த ஏர்லியர் மீமாம்சா, த ஏர்லியர் வேதாந்தா, எல்லாத்தையும் அதுல ஏதாவது ஒண்ணு விட்டு வச்சாலும் எங்கெங்கெல்லாம் எதை தொடரணுமோ எந்த இடத்துல தொடருமோ அதை மட்டுமே அந்த இடத்துல தொட்டு அதை மட்டுமே நமக்கு கொடுத்து இது போட்டு அவங்களுக்குலாம் எதிர்காலத்துல அனாவசியமா நீ நியாயம்னா என்னன்னு தெரிஞ்சு, மீமாம்சா என்னன்னு தெரிஞ்சு, வைசேஷிகம்னா என்னன்னு தெரிஞ்சுருந்தாலும் அந்த 6 சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபியில போய் பண்டை போட்டு உடப்பாத. நானே உனக்கு கொடுத்துட்டேன் இதான் ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எசன்ஸை நமக்கு கொடுத்துட்டு போனதுதான் பகவத்கீதை. அதனால இங்க சூத மகரிஷி அப்படின்னா யார் அப்படின்னா ரோம மகரிஷினாலும் ஒருத்தர். நான் சூதர்கள் அப்படிங்கிறவங்க தனி குரூப்பாகவே ஆயிட்டாங்க. சத்திரிய ஆண்களுக்கு பிராமண பெண்களிடத்தில் பிறந்தவர்கள். அப்புறம் சூதர்கள் அவர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது என்பது ஆகிவிட்டது. அதனாலதான் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஜாதி வெட்டி ஜாதி கல்யாணம் பண்ணினால் ஜாதிகள் ஒழியாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, இந்த ஜாதியை விட்டு எல்லாம் கலப்பு திருமணம் பண்ணினா ஜாதியை தான் பொருள் நினைச்சுட்டு இருக்கான் ஒரு காலத்துல. அவன் பைத்தியம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதினா அதிகமாயிடும். இப்ப ஏற்கனவே நாடார் மட்டும் நாடார் கல்யாணம் தான் நாடாரோட இருக்கும். முதலியார் முதலியாராவே இருக்கும், செட்டியார் செட்டியாராவே இருக்கும், ஐயர் ஐயராவே இருக்கும். இப்ப ஐயர் முதலியார்
பண்ணி எங்கே கொண்டு சேர்க்கறது? இது முதலியாரையும் சேராது, ஏன்னா முதலியாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இது ஐயர் வீட்லையும் சேராது, ஐயரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இது எங்க கொண்டு போய் சேர்க்கறது? அதனால என்ன பண்ணுவான், இன்னொரு வீட்டுல இதே மாதிரி ஐயரும் முதலியாரும் கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பிறந்திருக்கா, அதுக்கு தான் இதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். பல குடும்பங்களில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண குழந்தைங்களுடைய கதையே தான் எங்க கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஏன்னா தன் ஜாதியிலையும் புருஷன் ஜாதியிலையும் ரெண்டுலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ரெண்டு ஜாதியிலையும் ஏற்றுக்கலன்னா இது போய் எங்க கொண்டு போய் கொடுக்கறது? அதனால நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சூதர்கள்னு நான் சொல்ற காலகட்டத்துல, மகாபாரதம் சொல்லுகிற காலகட்டத்துல சூதர்கள் என்பவர்கள் தனி பிரிவாகி விட்டார்கள். அந்த சூத குலத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் என்ன செய்தார்கள் என்றால், இந்த பிராமண சத்துவகுணம் ரொம்ப டாமினண்டா இருந்தது அவர்கிட்ட. அதனால பௌராணிகர்களாகவே இருந்தார்கள். இரண்டாவது, யாரிடத்துல இந்த ரஜோகுணம் இருந்ததோ, நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சூதர்களில் சத்துவகுணம் மேலோங்கிய சூதர்கள் அவர்கள் எல்லோரும் பௌராணிகர்களாக போய்விட்டார்கள். இதே சூதர்கள், ஏன்னா ரெண்டுமே இது பிராமணத்துக்கு ஒரு சத்திரியங்களை பிறந்தது தானே. அதனால இதுல சத்திரிய தன்மை அதிகமா பிராமண தன்மை அதிகமாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய எதிர்காலம் அமையும். அதனால இப்ப சோத புராணிகர்கள் எல்லாம் இப்படி வந்தவங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணினா அப்படின்னா, எல்லோருமே தேரோட்டிகளாக போய்விட்டார்கள். காரணம், அப்படி ஒரு தேரோட்டி வீட்டுலதான் வளரும், மறந்துடக்கூடாது. அவன் எடுத்து வளர்த்தவர்கள் யாருன்னா சூதர். அப்படின்னா அந்த சூதர்கள் யாரு? சத்திரிய தன்மை மேலோங்கி இருக்கு, சத்துவம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவர்கள் எல்லோரும் தேரோட்டிகள் என்றால் அமைச்சர்களாகவும் இருந்து தேரோட்டிகளாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள். இந்த ரெண்டு ஒர்க்கு தான் அவங்க அதிகமா அந்த ப்ரொஃபஷன்ல தான் இருந்தாங்க. இப்ப இவருடைய பெயர் ரோமஹர்ஷனர்னு பேர். இந்த ரோமஹர்ஷனர் அப்படிங்கிற இவர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பௌராணிகர். அவருக்கு ரோமஹர்ஷனர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அவருடைய புராணங்களை கேட்கிற போது அப்படியே புலகாந்திரம் உண்டாகுமா, மயிர் பூச்சி எரியும். இந்த மயிர் பூச்சி எரிகிறோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் ரோமஹர்ஷனம்னு பேர். ரோமம் என்றால் இந்த உடம்புல இருக்கிற முடி, இத்தனோண்டு முடி இருக்கிற மயிர் பூச்சி எரியுது. அது கேட்கும் போது அப்படியே ஸ்பெல் பவுண்டா கேட்கிறாங்க, அப்படியே இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை காட்டிக்கிட்டக்கூடியவர். அவருக்கு பேர் ரோமஹர்ஷனர். அவருக்கு உக்ரஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு பிள்ளை. அவனும் கூட உண்மையிலேயே ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு புராணங்களை சொல்லக்கூடிய இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். நைமிஷாரண்யத்துல சௌனகர் அப்படின்னு ஒரு மகர்ஷி, அவர் 12 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய சத்திர யாகம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார். ஒரு யாகத்திற்கு பெயர் தான் சத்திர யாகம்னு பேர். இந்த சத்திர யாகம் தான் லாங்கஸ்ட் பீரியடுக்கு நடக்கக்கூடிய யாகங்கள். இப்ப அஸ்வமேதம்னு ஒரு யாகம் இருக்கு, ராஜசூயம்னு ஒரு யாகம் இருக்கு, சோம யாகம்னு ஒன்று இருக்கு. இப்படி எத்தனையோ யாகங்கள்ல ஒரு யாகத்திற்கு பெயர் என்னன்னா சத்திர யாகம். இந்த சத்திர யாகம் நடைபெறுகிற போது பல ஆண்டுகளுக்கு கூட இது நடக்கும், பல மாதங்களுக்கு நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார்கள், அவர்களை தங்க வைப்பார்கள். அப்படி வரக்கூடிய எல்லா விசிட்டர்ஸுக்கும் அரேஞ்ச்மெண்ட் 3 times அது 2 times தான். இப்பதான் 3 times ஆயிருக்கு. அப்ப 2 வேளை தானே சாப்பாடு. அதனால 2 வேளை சாப்பாடு போடுறதுக்கான இடத்துக்கு பேர் தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல சத்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் கவனிச்சீங்க, பாரத நாட்டினுடைய எந்த ஒரு மாநிலத்திலும் தங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சும்மா பெரிய சோறு போட்டு தங்க வைக்கிறானே ஒரு இடம், அதுக்கு எல்லாம் தர்மசாலான்னு பேரு. இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதுக்கு பேர் சத்திரம்னு பேரு. நகரத்தார்கள் கட்டி இருக்கிற சத்திரங்கள் ஏராளம். இதுக்கு ஏன் சத்திரம் பேர் வந்ததுன்னே பல பேருக்கு தெரியாது. இது சத்திரம் அல்ல, சத்திரம். இது சத்திர யாகம் நடக்கிற போது எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். சாப்பாடு போட்டுட்டு அவ தங்கிட்டு இருந்தா. இந்த யாகம் நடக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால ஒரு காலத்துல சாப்பாடு போட்டு தங்க வைக்கிற இடத்துக்கு பேரு சத்திரம். சத்திர யாகத்துல தான் இப்படி பண்ணுவான்னு பேரு. அதுக்கப்புறம் சத்திர யாகமும் போயிடுது, சத்திரமும் போயிடுது. ஆனால் நாம கட்டுற இடம் ஃப்ரீயா சாப்பாடு போட்டு தங்க வைக்கக்கூடிய பேசஞ்சர் ஹால்டிங் இந்த யாத்திரிகர்கள் வந்து தங்கக்கூடிய இடங்களுக்கே சத்திரம் என்று தமிழ்நாட்டில் பேர் வைக்கக்கூடிய நிலை வந்து அது பெயர் தமிழ்நாட்டில் மட்டும் நிலைச்சு போயிடுச்சு. இதுக்காக உங்களுக்கு சொல்றேன், தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் யாகத்திற்கும் தமிழுக்கும் வேதத்திற்கும் என்ன சம்பந்தம் பல பேர் கேட்டிருக்கான். ஒரே ஒரு மாநிலத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது தமிழ்நாடு ஒன்றுதான். நீங்க யூபியில போய் இதெல்லாம் கேட்க முடியாதுங்க. யூபியில போய் அவனுக்கு என்ன தெரியும் வேதத்தை பத்தி? மத்திய பிரதேசத்துல இருக்கிறவனுக்கு வேதத்தின் மேல அட்டாச்மெண்ட் உண்டா? அத்தனையும் இங்கதான், இந்த தமிழ்நாடு ஒண்ணுதான். இந்த மண்ணுல தான் வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு பாரதியார். வேதம் நிறைந்த தமிழ்நாடு
தமிழ்நாடு. ஏன் அப்படி சொன்னார்? அந்த ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சு செந்தமிழ்நாடு போதினிலே இந்த தென்னந்து பாயில் காதினிலேன்னு சொல்லி அடுத்த ஸ்டான்ஸாவுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே என்னன்னா வேதம் நிறைந்த தமிழ்நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கதான்டா எல்லாம் வெயில பூமி எல்லாமே இங்கதான் எல்லாம் வேதமெல்லாம் இருந்திருக்கு. அதனால எனக்கும் பிராமணனுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யாரும் ஒன்றும் சொல்லிட முடியாது. எல்லாம் சொன்னேன். இப்ப இவர் 12 வருஷம் நடக்கிற சத்திரயாகம் பண்ணிட்டு இருந்தார். இந்த யாகம்னாலே எப்பொழுதுமே என்னன்னு கேட்டாக்க 10,000 ரிஷிகள் இங்க கூடியிருந்தார்கள். இந்த சௌனகர் அப்படிங்கிறவர் யாருன்னா குலபதி. இந்த குலபதி அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப குலபதி முன்ஷின்னு ஒருத்தர் இருந்தார். மெட்ராஸ்ல குலபதி பாலகிருஷ்ண ஜோஷி அப்படின்னு இருந்தார். இவனுக்குலாம் குலபதிக்கு டைட்டில் கொடுத்தாங்க. குலபத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் யூனிவர்சிட்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா இப்ப இருக்கிற யுனிவர்சிட்டி மாதிரி இல்லை. இந்த புத்திஸ்டுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம். நம்ம யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னா குருகுலம். அந்த குருகுலத்துல என்னன்னு கேட்டாக்க 12 பேர் 15 பேருக்கு மேல ஒரு டீச்சர் கிட்ட ஒருத்தர் படிக்க முடியாது. உண்மையான படிப்புன்னா 15 மாணவர்கள் வச்சுன்னு ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாதான் அதுக்கு பேர் படிப்பு. நான் 10,000 பேருக்கு பாடம் சொல்றேன்னு உட்காந்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன படிப்பு? அதனால நம்ம ஊர்ல இந்த 100 பேர் கொண்ட கிளாஸ் 200 பேர் கொண்ட கிளாஸ் இப்ப கூட வச்சிருக்கோம். 35 தாண்டக்கூடாதுங்க நான் கவர்மெண்ட்ல கூட. அதனால நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 15-12 பேர் தான். இப்ப ஒரு ஆசிரமம் ஒரு பர்ணசாலா அதுல ஒரு 12 மாணவர்கள் ஒரு ரிஷி குருவா இருப்பார். அப்படி பல ஆசிரமங்கள் இது எல்லாம் சேர்ந்து இந்த அத்தனைக்கு ரிஷி மண்டலம் அப்படின்னு ஒரு தலைவராக இருப்பார். இந்த ரிஷிகள் தனித்தனியா ஆசிரமம் 12 பேருக்கு தான் சாப்பாடு, 12 பேருக்கு தான் தங்கறதுக்கு இடம், 12 பேருக்கு தான் படிப்பு. ஆனா இப்படி 12 பேருக்கு வச்சுட்டு இருக்கிற பல ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து இவர் தான் எங்க லீடர், இவர் தான் எங்களுக்கு ஆச்சாரியன்னு ஒருத்தர் ஏற்றுன்னு இருப்பாங்க. அவருக்கு பேர் குலபதி அப்படின்னு பேர். இது எல்லாமே ஆச்சாரிய குலங்கள். அந்த குலத்திற்கு பதியாக இருக்கக்கூடியவர் அந்த குலபதி. அப்படி சௌனகர் ஒரு குலபதியாக இருந்த காரணத்தினால இவருக்கு எல்லா ரிஷிகளும் நிறைய பேர் இவருக்கு ஸ்டூடெண்டா இருந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பாடசாலை நடத்திட்டு இருக்கான். அந்த பாடசாலையில நிறைய பேர் படிக்கிறார். அப்படி எல்லாருமாக சேர்ந்து ஒரு 10,000 பேர் இங்க வந்து இந்த யாகத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த உக்கிரசரவர் இது எங்க நடக்கிறது? நைமிஷாரண்யம். இந்த நைமிஷாரண்யத்தினுடைய கொஞ்சம் தயவு செய்து உங்களிடத்துல நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ஆனா சொல்லாம இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கையிலேயே இருக்குது. யாரோ தாண்டிக்கிறான். அவன் நம்ம எங்க இருக்கோம்னா நினைச்சிருக்கான். நம்ம எங்க இருந்தாலும் அவங்க போன் அடிக்க போறாங்க. அதனால தயவு செய்து அது சைலண்ட் மோடுலையோ இது எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லா சொல்றதுதான் இருந்தாலும் கூட கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதனால இந்த உக்கிர சர்வஸ்ங்கிறத நான் சொன்னேன். அந்த ரோமகிருஷ்ணருடைய பிள்ளை இவர் இப்பொழுது இந்த நைமிஷாரண்யத்துக்கு வந்தார். நைமிஷாரண்யத்துலதான் இந்த யாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நைமிஷாரண்யம் அந்த இடத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. இன்னைக்கு கூட லக்னோல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. நீங்க போனீங்கன்னா நைமிஷாரண்யத்துல இன்னைக்கு கூட பகவானுக்கு ஒரு அழகான ஒரு வைஷ்ணவ கஷேத்திரம். நைமிஷாரண்யம் என்பது நம்முடைய இந்த பாரத தேசம் முழுக்க இருந்த அரண்யங்களில் ஒரு முக்கியமான அரண்யம் காடு நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்யத்துல இது நடக்கிறது. இந்த நைமிஷாரண்யத்துக்கு இவர் போறார். இந்த யாகம் நடக்கிற போது போறார். இந்த யாகத்துல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா மார்னிங் விடிகாலம்புற ஆரம்பிப்பா யாகத்தை. மத்தியானம் லஞ்சு வரைக்கும் தான் இந்த ப்ரோக்ராம். லஞ்சுக்கு அப்புறம் கேப். அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமன நேரத்துல 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வேள்வி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுப்புற கேப் இருக்கும். அதுக்கப்புறம் ராத்திரியில 8 மணி 9 மணிக்கெல்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். யாரும் ஒரு 6லேருந்து 8 இந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சத்துவகுணம் பிரடாமனண்டாக இருக்கிற வேலைகள் அது மட்டும் நடக்கும். டைம்லையும் இந்த 3 இருக்கு. அதுக்கு தான் பேரு பிராமண முகூர்த்தம் சொல்லுவேன். பிராம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்? சத்துவகுணம் பிரடாமனண்டாக இருக்கிற டைம்னு அர்த்தம். தமோகுணம் பிரடாமனண்டாக இருக்கிறது நிஷி நைட் 12 மணிக்கு. நீங்க 12 மணிக்கு மூச்சு இருக்கிற மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தால் அதுல அயோக்கியத்தனம் இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க மூச்சு இருக்க கூடாதுன்னு சொன்ன நேரம் அது. எல்லாரும் தூங்கணும்னு ஏன் சொன்னோம்? இந்த நேரத்துல நீ மூச்சு இருந்தியானா நல்லது பண்ண மாட்டேன், கெடுதல் தான் பண்ணுவேன். எல்லா கிரைம்ஸும் எங்க நடக்கிறதுன்னு உடம்பு முழுக்க சர்வே எடுத்து பாருங்க. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். மிட் நைட் கிரைம்ஸ் தான் ஜாஸ்தி. ஆஃப்டர் 11, 12
அண்ட் பிஃபோர் 2-3 12 and 2 எத்தனை கொலையும் கற்பழிப்பும் எல்லாம் நடக்குது. ஏன் குடிக்கிறது அப்பதான் குடிக்காத எப்போ குடிக்கிறான்? காலம்பரம் 7:30 மணிக்கு குடிச்சுட்டு இருக்காங்க எங்கேயாவது உண்டா? இப்போ குடிக்கலாம் நீங்க படுப்பாவீங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டினுடைய ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, அதே விட நீங்க பரம்பரையா ராத்திரிகள் தான் குடிக்கிறதுன்னு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதனால இந்த நாட்டு இளைஞர்களை, இந்த நாட்டு மாணவர்களை அவன் காலம்பரம் 6 மணிக்கும் குடிப்பான்.